இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை என்னாகமம் 14 அதிகாரம் 24 என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவியை உடையவனாய் இருந்தபடினால் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேரப்பட்ட தேவ பிள்ளைகளே, காலேப்பு ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் ஆண்டவருக்கு உத்தமமாய் இருந்தபடினால் காலேப் போய் வந்த தேசத்திலே தேவன் சேர பண்ணுகிறவராயிருக்கிறார். காலேப்பினுடைய எண்ணமும் விருப்பமும் ஆண்டவருக்குரியதா இருந்தது. நன்மையானதை மாத்திரம் காலேப்பு நினைத்தபடினால், நன்மையானதை மாத்திரம் சிந்தித்தபடினால், அதை குறித்து மாத்திரம் சொன்னபடினால் காலேப்புக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவன் சந்ததியார் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் காலேப்பை போல எல்லாவற்றிலும் தேவனை நேசிக்கிறவர்களாய், உத்தமமாய் நடக்குகிறவர்களாய், எந்த ஒரு ஆண்டவருடைய காரியங்களை நம்ம நெகட்டிவாய் பார்க்காதபடி எல்லாவற்றிலும் நம்ம நன்மையானதை பார்த்து நன்மையானதை பேசும்பொழுது, நன்மையானதை செயல்படுத்தும் போது அந்த நன்மையானதை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். இன்றைய நாளிலும் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறார். உன் தேசத்துல சமாதானத்தை, மகிழ்ச்சி, தேசம் என்பது உன் குடும்பம், தேசம் என்பது நீ வாழ்கிற இடம், தேசம் என்பது தேவன் வைத்திருக்கிற பெரிதான நன்மையும் சமாதானமும் சுகமும், அந்த காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில தங்கும்படியாய், உங்களுடைய சந்ததிக்குள்ள நிலைத்திருக்கும்படியாய், உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆசீர்வாதத்தை நான் வைப்பேன் என்று சொன்னபடி கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேல வைக்கும்படியாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன். காலேப்பினுடைய எல்லா விதமான ஆசீர்வாதமும் போல உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். காலேப்புக்குள்ள இருந்த அந்த உத்தமத்தை நம்ம கர்த்தர் முன்பாக நாம நடத்தி காண்பிப்போமாக. God bless you.